இப்பொழுது அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க வருது ஞான தீட்சை. இந்த ஞான தீட்சையில் 3 வகையாக வரும். ஃபஸ்ட்டு தீக்கை சமயம், விசரணம், நிர்வாணம் என 3 வகையாக பிரிக்கலாம். அதில் மூன்றாவதாகிய நிர்வாணமே நிறைவான தீட்சையாக விளங்கும். ஏன்னா அதுதான் ஞானத்தை கொடுக்கும். சரிங்களா? அதை எப்படி பெறணும்னா, சரியான முறையான சரியை முதலிய தவங்களை செய்து பக்குவ முதிர்ச்சியால் பெற்று அதிதீவிர சக்தி நீப்பாதம் நிகழ்ந்த நிலையில் முப்பொருட்களின் இயல்புகளை உள்ளவாறு உணர்தலின் பெரும் விருப்பம் உண்டாகும். நான் யார்? எனக்கு இந்த உடம்பின் தொடர்பு எப்பொழுது ஏற்பட்டது? ஏன் ஏற்பட்டது? எனக்கு வரும் துன்பங்களுக்கு எது காரணம்? இத்துன்பத்திலிருந்து நீக்குவதற்கு வழி என்ன? ஆக்கையால் இறை தேடி காக்கைக்கு இரையாகி கழிவுவதுதான் என் வாழ்க்கையா? என் வாழ்க்கை முடிவா? பிறப்பும் இறப்புதான் என் இயல்பா? இவற்றிலிருந்து நீங்கி ஒரு நிலையாய் வாழும் தன்மை எனக்கு இல்லையா? உண்டாயின் அதனை பெறுவதற்கான வழியாது? இவற்றையெல்லாம் நம் மனதிற்குள் அறிந்து கொள்வதின் பேரறிவாக பெரும் ஆவலாக நிகழும். இந்த நிலையில் அறிந்து இறைவன் முத்தராகியே உள்ள ஒரு ஞானகுருவின் அறிவில் ஆவேசித்து நின்று உத்தம மாணவனுக்கு நிர்வாண தீக்கையை செய்தருள்வான். இந்த ஞான தீட்சையில் மாணக்கன் ஞானத்தை பெறுவதற்கு தடையாயிருந்த அவனது சஞ்சீத கண்மம் முற்றிலுமாக நீங்கப்படும். உயிர் கண்மங்களை செய்வதற்கு இடமாக நின்று உதவுகின்றன 6 அத்துவாங்கள் ஆகும். அவை வண்ணம், 2 சொல்லி இன்னும் வரும். வண்ணம், பதம், மந்திரம், தத்துவம், புவனம், கலை என்பன. இவற்றில் முதன்மை 3 சொல்லுலகம். என்னென்னா வண்ணம், பதம், மந்திரம் 3ம் சொல்லுலகம். பின்னாடி வருது பாருங்கள், தத்துவம், புவனம், கலை ஆகிய 3ம் பொருள் உலகமாகும். ஓகேங்களா? இவற்றின் வழியாகவே நம் வினைகளை ஈட்டிக்கொள்கிறோம். கண்ம ஈட்டத்திற்கு வழியாகதால் இவற்றை 6ம் அத்துவா எனப்படுகின்றன. அத்துவா என்பதற்கு வழி என்பது பொருளாகும். ஈட்டப்பட்ட பல வினைகளின் தொகுதி சஞ்சீதம் எனப்படும். அஃது உயிரறிவில் ஞானம் விளங்காதபடி தடுத்து நிற்கும். விளக்குத்திரியின் நுனியில் சேர்ந்திருக்கும் கரியாகிய மாசு அத்திரியில் சுடர் எளிதில் பற்றாதபடி தடுத்து நிற்கும். அக்கரியை நீக்கிவிட்டால் தீ சுடர் உடனே பற்றி கொள்ளும். அக்கரி போலதான் சஞ்சீத கண்மமும் உயிரின் அறிவில் நின்று ஞானமாகிய சுடரை ஏற்ற விடாதபடி செய்யும். ஆதலால் நிர்வாண தீட்சையில் ஆசிரியர் அத்வீத சுத்தி என்னும் முறையினால் சஞ்சீத கண்மத்தை நீக்குவார். அந்த நிலையில் அம்மாணக்கனது அறிவு ஞானமாகிய சுடரை ஏற்றுக்கொள்ளும் வல்லமை ஆகிறது. இவ்வாறு தான் கண்மமும் அதற்கு இடமாய் உள்ள மாயையும் உயிருக்கு கலைகின்றன. பின்பு ஆசிரியர் செய்யும் உபதேசத்தினால் உயிருக்கு மெய்யறிவாகிய ஞானம் உதிப்பதால் அறியாமையால் செய்து வந்த ஆணவ மலம் அடியோடு நீங்குகிறது. இம்முறையில்தான் ஞானாசிரியர் மலங்களை போக்கி மாணவனுக்கு ஞானத்தை வழங்குகிறார். இதுதான் ஞான தீட்சையின் வழிமுறை. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.